அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். எனது பெயர் மரங்கள் பா. சுதந்திரராஜன். நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள செம்பியன் மகாதேவி என்ற கிராமத்தில் இருந்தேன். நான் படித்தது ஒரு கிராமத்தில். நான் ஒரு விவசாயி மகன் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தற்பொழுது விவசாயம் என்ன நிலைமையில் உள்ளது என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த விவசாயம் இயற்கை சார்ந்த பணிகளை நாம் அன்றாடம் செய்ய வேண்டும், நமக்காக அல்ல, நமது வருங்கால தலைமுறைக்காக. நான் செம்பியன் மகாதேவி கிராமத்தில் படிக்கும் பொழுது இடம் இல்லாத காரணத்தால், அதாவது படிக்கிறதுல பள்ளிக்கூடம் இடம் இல்லாத காரணத்தினால என்னோட ஆசிரியை அம்மா அமரஜோதி அம்மா அவங்க மரத்தோட நேரில் தான் எங்களுக்கு வகுப்பு எடுத்தாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது போலவே டிப்ளமோ முடித்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் ஆனர்ஸில் பாஸ் பண்ணி சென்னைக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் சிங்கப்பூர் வேலைக்கு போனேன். அங்கே நிரந்தரவாசி உரிமை வாங்கினேன். ஒரு 15 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்தேன். இது கதை தான், இது ஏன் சொல்கிறேங்கிறத கடைசியில் சொல்கிறேன். 15 ஆண்டுகள் அங்கே நிரந்தர வாசம் அங்கே இருந்தனால அங்கே எனக்கு மட்டும் எல்லா வசதிகளும் கிடைச்சிது. ஆனால் நான் எந்த மண்ணில் பிறந்து எங்கே வளர்ந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து வெளிநாடு போய் நான் மட்டும் தனியாக அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த மண்ணுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னோட ஆசிரியைக்கு நான் திரும்பி நன்றி கண்டு என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிறதுனால எனக்குள்ள ஒரு லட்சியம், 1,00,000 மரக்கன்றுகள் வளர்க்கணும், 1,00,000 மரக்கன்றுகள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்நாள் லட்சியத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன். இதுவரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுதும் 9,682 மரங்கள் நட்டு வளர்த்துட்டு இருக்கேன். நான் மரங்கள் நடுறதில்லை, வளர்க்குறேன். என்னோட நண்பர்களுக்கு கூட்டிட்டு போய் காமிப்பேன், இது நான் நட்ட மரம், இது நான் நட்ட மரம். கடைசியா நான் வலியுறுத்தி தேசிய பாலிடெக்னிக்ல மரம் நடும்போது அந்த சிவராஜ் சார் வந்திருந்தாங்க. நல்ல ஒரு வட்டம் சார்பா மரம் நட்டோம். மரங்கள் நடுறது வேறு, மரங்கள் வளர்க்கறது வேறு. மரங்கள் நடுவது என்பது மரங்களை நட்டுட்டு மறுநாள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. மரங்கள் வளர்ப்பது என்பது அது நம்ம குழந்தைய எப்படி வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களை தனிச்சு விடுவோம். இனிமேல் நீ சொந்தமா முடிவெடு, சொந்தமா சம்பாரி, சொந்தமா யோசி, உன்னோட முடிவுகளை நீ இடு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வயதை வளர்த்த பிறகு நம்ம அவங்களை தனியா விடுவோம். அதே போல ஒரு மரமும் 5 அடி உயரத்துக்கு மேல போச்சுன்னா அதை நம்ம பராமரிப்பு இல்லாமல அதுவாகவே வளர்ந்துடும். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கோ. காத்துல இருக்கிற தண்ணியை எடுத்துக்கோ, மழை நீரை சேமிச்சு வச்சுக்கோ. தண்ணியே இல்லைன்னா கூட அடுத்த 5 மாதங்களுக்கு அதுக்கு தண்ணி தேவையானதை உறிஞ்சி வச்சுக்கோ. காத்துல இருக்கிற நைட்ரஜனையும் மழை தண்ணியில இருக்கிற நைட்ரஜனையும் அதை சேமிச்சு வச்சுக்கோ. அதனால நாம மரங்கள் நடுறதை இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. நான் மரங்கள் வளர்க்கறத செய்யணும்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில 9,600 மரங்கள் தான் நான் இது வரைக்கும் நட்டிருக்கேன். ஆனா என்னோட லட்சியம் 1,00,000 இன்னும் பாக்கி இருக்குது. என்னோட மகன் 392 மரம் நட்டிருக்கிறாரு. நான் என் வாழ்நாள்ல செய்யல அப்படின்னா அவர் தொடர்வார். ஆனா 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு முடிப்பேன், வளர்த்து முடிப்பேன். இது என்னுடைய வாழ்நாள் லட்சியம். நான் இந்த மேடை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில எந்த ஒரு நிகழ்வுக்கும் நான் செல்ல மாட்டேன். ஆனா 10 ரூபாய் ஐயா நல்வழி ஐயா என்னுடைய நண்பர் பழனிராஜா இவங்கதான் சொன்னது, மரங்களை பத்தி நீங்க அங்க பேசணும். நான் மரங்களை பத்தி பேசுறதுக்கு தான் நிறைய மேடைகள் ஏறுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரங்கள் இல்லாம இந்த மனித இனமும் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை. எல்லாரும் பணம் இருக்கிறவங்களும் சரி, பணம் இல்லாதவங்களும் சரி, ஒரு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா மரங்கள் அவசியம். நீங்க இருக்கிற இடத்தை சுத்தி மரங்கள் இருந்தா நீங்க வாழ முடியும், மரங்கள் இல்லைன்னா பாலைவனம். நாம நமக்கு பக்கத்துல இருக்கிற மரங்களை ஏதோ ஒரு விஷயமா நினைச்சிட்டு கடந்து போறவே ஒழிய அதுக்கு ஒரு நன்றி சொல்றது இல்ல. அந்த மரங்கள் தான் நம்ம வாழறதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம மனசுல இல்லை. அது அமைதியா இருந்த இடத்துல இருந்துகிட்டே நமக்கு வாழ்றதுக்கான சுவாச காற்று கொடுக்குது. ஆனா நம்ம அதை என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? யாராவது வெட்டுறாங்களா, அது யாரோ வெட்டுறாங்க, யாரோட மரம் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் தான் மரங்களை தெய்வமா வணங்கினாங்க. அதுல மாரியம்மன் புகைப்படம், இந்த மாதிரி சாமியோட புகைப்படத்தெல்லாம் சுத்தி கட்டி வச்சிருவாங்க, மஞ்சள் துணி கட்டி வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த மரத்தை யாருமே தொட மாட்டாங்க. அப்படி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பாதுகாத்து வச்ச இயற்கைய நாம இப்ப இழந்துட்டு இருக்கிறோம். நாமளே இவ்வளவு இழந்துட்டோம்னா நமக்கு பிறகு வர சந்ததியினர் எப்படி வாழ்வாங்க?
நிறைய பொண்ணும் பொருளும் இருப்பதால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட முடியாது. நிறைய சத்துள்ள சாப்பாடை சாப்பிடறதுனால அவன் ஆரோக்கியமா வாழ்ந்துட முடியாது. ஆனா அவன் சுத்தமான காத்தை சுவாசிச்சா மட்டும்தான் அவன் ஆரோக்கியம் வாழ்வான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் நம்ம இதயம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யறதுக்கு விஞ்ஞானத்தால முடியாது. இந்த இயற்கை, இந்த மரங்கள் இதுதான் முடியும். அப்போ நாம நம்மளை சுத்தி எவ்வளவு மரங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறதா நம்மளோட சொத்து. எவ்வளவு மரங்களை விட்டுட்டு போறோம் அப்படிங்கறதா நாம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போற சொத்து. காசு பணம் மதிப்பு எழுந்தாயிடும். ஆனா மரங்களை நீங்க விட்டு போனீங்கன்னாக்கா அது என்னைக்கு இருந்தாலும் நாம இல்லைன்னா கூட நம்மளுடைய சந்ததியினருக்கு அது பயன்படும். நம்ம முன்னோர்கள் நிறைய ஆறு, குளம், ஏரி, கம்மாய், மரங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போனாங்க. ஆனா இப்போதைய சூழ்நிலை நீங்க பாருங்க, உங்களை சுத்தி எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு ஆறுகள் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு ஏரிகள் இருக்குன்னு பாருங்க. எதுவுமே இல்லை. நிர்வகிக்க வேண்டிய அரசாங்கம் அலட்சியமா இருக்குது. அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அரசு அதிகாரிகள் அலட்சியமா இருக்காங்க. ஆனா நாம அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கோ இயற்கை, மரங்கள் இதெல்லாம் நாம பாதுகாக்கணும். இந்த மரங்கள் அமைதியா இருந்துட்டு இவ்வளவு பணிகள் செய்யுது. ஆனா நாம அது மூலியமா வாழற திரும்ப நம்ம இந்த இயற்கைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுங்க. இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொய்யா மரக்கன்று, இது நாட்டு மரக்கன்று கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒண்ணு உங்களுக்கு அன்பா வழங்கப்படும். அதுல 2 கொய்யா பழம் காய்ச்சதுன்னா ஒரு பழத்தை நீங்க எடுத்துங்க, ஒரு பழத்தை பறவைகளுக்கு விட்டுருங்க. ஏன்னா இந்த பறவைகள் மரங்கள் நடுறதுல மனிதர்கள் நாம செய்யறது 3% அளவுக்கு தான் நாம மரங்கள் நடுறோம். மீதி 97% இந்த பறவைகள் தான் மரங்களை நடுது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சும் நம்ம அமைதியா கடந்து போறோம். பறவைகளையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கடமையும் நமக்கு இருக்குது. ஒரு மனிதன் மனநிலை சரியில்லாத பொழுது, மனது ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு பறவைகளோட சத்தத்தை கேட்டு பாருங்க, அது மனசு மாறும். ஒரு மரத்து நேரில் போய் ஒரு 5 நிமிடம் ஓய்வெடுங்க, உங்க மனசு மாறும். புத்தருக்கு போதி மரத்துக்கு பிறகுதான் அறிவே வந்துன்னு சொல்றாங்க. அவரு ஒரு பெரிய அரசர். ஆனா அவன் போதி மரத்து நேரில தான் போய் உட்கார்ந்தா அவனுக்கு புதிதான எண்ணங்கள் தோணுச்சு, நல்ல நல்ல எண்ணங்கள் தோணுச்சு. அதன் மூலியமா இந்த உலக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. அப்ப மரம் இருந்த இடத்துல இருந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் செய்யக்கூடிய வேலையும் செய்யுது. மனித இனம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்யுது. அதுக்கு நாம வாழ்நாள் முழுக்க நன்றியுடையவனா இருக்கணும். உங்க பிறந்த நாள் பொழுது அவசியம் மரம் நடுங்க. உங்க பிள்ளைகள் பிறந்த நாள் பொழுது கேக் வெட்டுறதை நிறுத்திட்டு மரக்கன்று நடுங்க. அத பின்னாடி நீங்க அவனை ஞாபகப்படுத்தலாம். இது உன்னுடைய எத்தனாவது பிறந்த நாளில் இந்த மரக்கன்று நடப்பட்டது, இது இவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்குது. அது பிற்காலத்துல பறவைகளுக்கு வீடா பயன்படும், மனிதர்களுக்கு நிழலா பயன்படும். மேகங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரே ஆயுதம், விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியாத ஆயுதம் மரங்கள் மட்டும்தான். நிறைய மேகங்கள் மேல உலாவிட்டு இருக்கு. மழையில மழைகள் வருத்தப்படுறாங்க இல்லையா, மேகங்கள் உலாவிட்டு இருக்கு. அது எந்த நேரம் வேணா பூமிக்கு வரலாம். ஆனா அதை அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் மரங்கள். மரங்கள் இருந்தா அதை அறுவடை செஞ்சு மழையா பொழிய வச்சிடும். மரங்கள் இல்லாததுனால மரங்கள் இருக்கிறத தேடி அது கடந்து போயிடுது. நமக்கு கிடைக்க வேண்டிய மழை கிடைக்காம போயிடுது. நாம இயற்கையை குறை சொல்றோம். இயற்கையை குறையே சொல்லாதீங்க. உங்க பிறந்த நாள்ல அவசியம் மரம் நடுங்க. நான் ஒரு உறுதிமொழி சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் எனக்காக திரும்ப சொல்லுங்க. மரங்கள் வளர்ப்போம், மழை நீரை சேமிப்போம், குடிநீரை வீணாக்காமல் பாதுகாப்போம், நம்மை வாழ வைக்கும் மரங்களையும் பறவைகளையும் நாம் வளர்ப்போம், வாழ வைப்போம். என் பிறந்த நாளில் கட்டாயம் ஒரு மரக்கன்றை நட்டு வளர்ப்பேன் என்று இந்த நன்னேரத்தில் உறுதிமொழி ஏற்கிறேன். நான் ஏற்ற உறுதிமொழியை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி.